அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசி. முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்திற்கு போகிறோம். பவுலும் பர்னபாவும் இஸ்ரவேல் இடத்துல பேசுகிறதான ஒரு வார்த்தை. அந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட அந்த காரியங்களை அவங்க சொல்லும் பொழுது முதலாவது அவர்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது ஆசீர்வாதம். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம், அவரை குறித்தான மீட்பு, ரட்சிப்பு, தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள் அத்தனையும் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்களோ அதை என்ன செஞ்சாங்கன்னா, உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளப்படுகினால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்களோ அதை தள்ளி கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை, தேடி வந்த ஆசீர்வாதத்தை, ரோமரில் சொல்லும்போது வேதம் சொல்லுது, அவரோ நாள் முழுவதும் கையை நீட்டி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கிறது. ஒரு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வந்து நின்று அவங்களோட கூட, ஏன்னா அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய வாக்கு தத்தம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதை கொண்டு வந்து அவர்கள்ட்ட கொடுக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க. பரலோகத்தினுடைய திட்டம், பரலோகத்தின் தேவன் அவரிடத்தில் இறங்கி வருகிறார். இறங்கி வந்து அந்த 4000 வருஷத்தினுடைய ரகசியம் என்று சொல்லப்படுகிறது சுவிசேஷத்தை குறித்து, அந்த ரகசியத்தை அப்பேற்பட்டதான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கிட்ட கொடுக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, அவர்களோ அதை தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு இருக்கிறார். ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக ரொம்ப தள்ளி விட்டாங்களாம். பல நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்கிறோம். ஆனால் இப்போ என்ன இங்கே பிரச்சனை, நாம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர்கள் அதை ஏன் தள்ளினார்கள்? கொடுக்கப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் பல நேரங்களில் ஏன் தள்ளப்படுகிறது? கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ அதை தள்ளிட்டு வசனம் சொல்லுது, நாங்கள் புறஜாதியார் இடத்துல போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல இருந்து புறஜாதியாருக்கு சுவிசேஷம் புறப்படுகிறது, அவங்களுக்கு அது போகுது. அதற்கு பிறகு 18ஆம் அதிகாரத்திலிருந்து நேரடியாகவே பவுல் சொல்றாரு, அவர் தன்னுடைய வஸ்திரத்தை உதறி நான் புறஜாதியார் இடத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார். அப்படியானால் அவர்கள் தள்ளினதால், அவர்களை தள்ளிவிட்டு அந்த ஆசீர்வாதம் எங்கே வந்திருக்குது? நம்ம கைக்கு வந்திருக்கு. அது நமக்குரியது அல்ல. ஃபர்ஸ்ட் அது என்ன செய்யல, நமக்குரியதாக அல்ல, அது வேறு ஒருத்தருக்குரியதாக இருந்தது. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தள்ளிவிட்டபடினாலே, இதுக்கு முன்னாடி போன வாரம் கூட ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இவர்களுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்யறாரு, இன்னொருத்தரை கொண்டு வராரு. நியாய பிரமாணத்துக்கு பதிலாக சுயாதீன பிரமாணத்தை கொண்டு வந்தார். அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வேதம் சொல்லுது, அவர்களை தள்ளிவிட்டு அவர்களுக்கு பதிலாக. ஏன் தள்ளிவிடப்படுகிறார்கள்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் அப்படித்தான் நம்மளை சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நம்ம வேதம் என்ன சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ராஜாக்களும் ஆசாரியரும் என்கிறதான 2 ஆசீர்வாதங்களும், அந்த 2 அழைப்பும் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அவங்க கையில் தான் கொடுத்தார். முதல்ல அவங்க தான் ஆசாரியத்துவம். உங்க எல்லாருக்கும் தெரியும், மோசேயின் காலத்திலேருந்து ஆசாரியத்துவம் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து ராஜாக்களும் எங்கே தான் இருந்தாங்க? அவங்ககிட்ட தான் இருந்தாங்க. அப்போ அந்த ராஜாக்களும் ஆசாரியரும் 2 பகுதியும் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டு, அந்த 2 பகுதியிலிருந்தும் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ராஜாக்கள் ஊழியமும் ஆசாரிய ஊழியமும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. அந்த 2த்திலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அதற்கான காரணம் என்ன? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 2ஐயும் தள்ளிட்டு கர்த்தர் அதை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் அங்கே தனித்தனியாக இருந்துச்சு, 2 பார்ட்டாக இருந்துச்சு. ராஜாக்கள் தனியாக இருந்தாங்க, ஆசாரியர் தனியாக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு 2 அழைப்பு கொடுக்கப்பட்டது, 2 ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது, 2 மேன்மை கொடுக்கப்பட்டது. இந்த 2ஐயும் அவர்கள் ஏன் விட்டு விட்டார்கள், அல்லது ஏன் அவர்கள் தள்ளப்பட்டார்கள்? இப்போ அதை தள்ளிட்டு புறஜாதியார், நம்மகிட்ட ராஜாவும் ஆசாரியரும் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். இப்போ இதை நாம எப்படி அதை பத்திரமா பார்த்துக்கணும்? நாம பொதுவாகவே நம்முடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு தெரியுது, எப்படிலாம் செய்யணும். சிலருக்கு அதுவும் தெரியாது. சிலரை பொறுத்த வரைக்கும் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாரு, அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை ரொம்ப ஈஸியாக இழந்து போகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தேடின வழி தெரியாது. ரொம்ப கேஷுவலாக அப்பா அம்மா வச்சுட்டு போவாங்க, ரொம்ப கேஷுவலாக அவங்க அதை இழந்துருவாங்க. ஆனால் அதை அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா வச்சு அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார். இவங்க அதை ரொம்ப உதாசீனப்படுத்தி ரொம்ப கேஷுவலாக, சிலப்போ இளையகுமாரன் கதை நமக்கு தெரியும், அந்த ஓமை. அதில் தகப்பன் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, பையன் போய் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி வந்துட்டான், பண்ணி தவிடோட ரொம்ப கேஷுவலாக இழந்துட்டான். அதே மாதிரி தான் பல நேரங்களில் இந்த சேர்த்து வைக்கிறதை நம்ம ரொம்ப ஈஸியாக இழந்து விடுகிறோம். ஆனால் அதை பத்திரமாய் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மகிட்ட அது கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம சொத்தை பாதுகாக்கிறது ரொம்ப பெருசாக பார்க்குறோம், வீட்டை பாதுகாக்கணும், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பத்திரமா பார்த்துக்கிறோம், அதை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறவங்க இருக்காங்க. சிலர்லாம் தங்களோட வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. ஆனால் நம்ம ரொம்ப ஈஸியாக இழந்துடுறோம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை. ஏன்னா நம்ம அதை மேன்மையாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, வேலைங்கிறது, சொத்துங்கிறது, பணம்ங்கிறது, நகைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால இதை பத்திரமா வச்சுக்கணும்னு. ஆனால் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பாருங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியல, உணரக்கூடியது. ஆனால் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த அபிஷேகத்தை ஏதோ ஒரு காரணத்தில் இழந்து விடுகிறோம். கர்த்தர் நம்மளை அழைக்கும் போதே ராஜாவும் ஆசாரியனும் அழைச்சிருக்கிறார். 2 வகையான அபிஷேகம் இருக்கு. எத்தனை பேர்கிட்ட இன்னும் அந்த அபிஷேகம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியும்?
சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்து இறங்கும் போது தெரியுது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், எழுந்திருச்சு அவர் போய் நான் பெலிஸ்தீனை உடைப்பேன் கதப்பேன் எல்லாம் சொல்றாரு. அடுத்து திருப்பி சொல்லும், திருப்பி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். நடுவில் எப்போ போனார் அவனை விட்டு? ஃபர்ஸ்ட் இறங்கினாரு, அடுத்த பிரச்சனை வரும்போது திருப்பி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். 2-3 இடத்துல இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார்னு. அப்ப இறங்கினார்னா நடுவில் ஒரு தடவை அவனை விட்டு போயிருக்கிறார்னு அர்த்தம். எப்போ போனார்? போனது அவனுக்கு தெரியல. பரிசுத்த ஆவி அவனை விட்டு அல்லது வல்லமையின் ஆவி அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியல. இன்னைக்கு அதே நிலைமை தான் ஆவிக்குரிய நிலைமையில இருக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆவியானவர் இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. எப்படிப்பா சொல்றீங்க ஆவியானவர் இருக்கிறாரு? அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா உண்மையிலேயே என் மேல் இருக்கிற அபிஷேகம் என் மேல் இருக்கிறதா? கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இன்னும் நிலைத்து இருக்கிறதா? நான் இன்னும் அதில் தான் இருக்கிறேன்னா ஆவியானவர் தான் என்ன நடத்துறாராங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அடிக்கடி ஒரு வசனத்தை ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார் எனக்கு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க கிறிஸ்தவத்தோட பிரச்சனை என்னன்னா அடுத்தவன நியாயம் தீர்க்கிறதுல நம்பர் 1. அவர் அப்படி இவர் இப்படி, அவர் பரவத்து போக மாட்டார், இவன் தேர மாட்டார், அவர் உருப்பட மாட்டார், இதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் ஃபர்ஸ்ட். ஆனா இவங்க போவாங்களான்னு கேட்டு பாருங்க, கர்த்தரை அறிவார். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க போவாங்களான்னு. ஏன்னா அவங்க சுய பரிசோதனை என்ன செய்யல, பண்ணி பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ நாம சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த அபிஷேகம் என் மேல் இருக்கிறதா? கர்த்தர் ஏன் ராஜாவை தள்ளினார், கர்த்தர் ஏன் ஆசாரியனை தள்ளினார், அதான் ரொம்ப முக்கியம். அது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாம அந்த ராஜாக்கள அபிஷேகத்தில் இருக்கிறோமா, ஆசாரிய அபிஷேகத்தில் இன்னும் இருக்கிறோமான்றதை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். கர்த்தர் ஏன் தள்ளினார் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஏன் தாவீதை ஏற்படுத்தினார்? ஏன் சவுலை தள்ளினார்? சவுலை தள்ளுவதற்கு காரணம் என்ன? பல நேரத்தில் நமக்கு ஏதாவது தெரிஞ்ச சம்பவமா இருக்கும், அதுக்கு நடுவில் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கும். நம்ம அதை படிக்கும்போது கவனிக்காமல் இருப்போம், அல்லது பெருசாக நினச்சிருக்க மாட்டோம். சவுலை ராஜாவாக்கிறதுக்கு சவுலுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. சவுல் சும்மா ராஜாவாக்கப்படவில்லை. ஏதோ சும்மா இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வரணும், நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற ஆள் மட்டும் போதும்னு ஆண்டவர் வெளியரங்கமாக செய்யல. இப்போ சாமுவேல் போய் தாவீது வீட்டில் அவங்களுடைய ஈசாயினுடைய மூத்த குமாரனை பார்த்தவொடனே இவனா கும்பிட்டு எஞ்சிட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். பார்த்தால் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கா, ராணுவ வீரன். கோலியாத்து சண்டை வரும்போது அவன்லாம் யுத்த களத்தில் நின்னவன். ஸோ அவனை தான் இருக்கும், வெளியே பார்க்குறோம். சவுலும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். இஸ்ரவேல்ல அவனை மாதிரி உயரமானவங்களே யாருமே இல்லை. பிசிக்கலி இஸ் ஓகே, பட் அது ஒன்றுமே குவாலிஃபிகேஷன் கிடையாது சவுலை ராஜாவாக்குவதற்கு. சவுலை ராஜாவாக்குறதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதில் மிக முக்கியமாக ஒன்று, சவுலை கர்த்தர் ராஜாவாக்குறதுக்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுல் கழுதையை தேடி ஊர் ஊராக போகிறவனாக இருந்தான், தன் தகப்பனுடைய கழுதையை தேடி. அன்னைக்கு கழுதை என்பது ரொம்ப விசேஷமானது, அதாவது சொத்து மாதிரி. அன்னைக்கு சொத்தை எதை வச்சு அளப்பாங்கன்னா, அந்த மிருகங்கள் வேலைக்காரங்க இவங்களை வச்சு தான் அளப்பாங்க. எவ்வளோ உங்கள்கிட்ட கழுதை இருக்குது, எவ்வளோ கோவேறு கழுதை இருக்குது, எவ்வளோ ஒட்டகம் இருக்குது, எவ்வளோ கழுதை இருக்குது, எவ்வளோ வேலைக்காரிங்க இருக்குது, இதை வச்சு தான் அவங்க அளப்பாங்க. இப்போ நம்ம நகையை வச்சு அளக்கிற மாதிரி. ஸோ சவுல் வந்து அந்த ஒரு கழுதையை தேடி ஊர் ஊராக போகிறான். பயங்கரமா அவன் அந்த அளவுக்கு அந்த தகப்பனுடைய கழுதையின் மேலே அவனுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சு. கடைசியில் வேலைக்காரன் சொல்கிறான், உங்கள் அப்பா கழுதையை விட்டு உன்னை தேட போறாரா பையனை, நீனா இப்படி அந்த கழுதையை தேடுறிய அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்படி ஒரு கழுதையை தேடக்கூடியவனை ராஜாவாக்கினால், அந்த கழுதையை விட எனக்கு விலையேறப்பெற்ற பிரீஷியஸ் சொத்து எதுனா இஸ்ரவேல் ஜனங்கள். இவர்களை அவன் எப்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வான் என்ற ஸ்தானத்துல தான் கர்த்தர் சவுலை ராஜாவாக மாத்துகிறார். இப்ப சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார், எல்லாம் நடந்துருச்சு. இப்ப ராஜா ஆயிட்டாரு, கர்த்தர் அவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். ஏன் அவரை தள்ளினார்? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க பாப்போம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது, 40 வருஷம் அரசாண்ட இருக்கான். நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிச்சோம் இல்லையா? 40 வருஷம் என்ன இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான். ஆனா இந்த சம்பவம் எப்ப நடக்குது? 2வது வருஷம் நடக்குது. இதுக்கு அப்புறம் 38 வருஷம் அவன் ராஜாவாக இருந்திருக்கிறான். இந்த 2வது வருஷத்துல ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 14வது வசனத்தை வாசிங்க. உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. நல்ல கவனிங்க, இது 2வது வருஷம் நடக்குது. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 2வது வருஷம் நடக்குது. இதுக்கப்புறம் சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறாரு? 38 வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தாவீது ராஜாவாகும் போது என்ன வயசு? 30 வயசு. அவனை எப்ரோனிலே அவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது அவனுக்கு 30 வயசு. அதாவது தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. தாவீது பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, உன்னை தள்ளி. நீங்க அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிங்களா? 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி
தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, 14வது வசனத்தை. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. சேம் ஆள் தான், அங்க சொன்னாலும் இங்க சொன்னாலும் ஒண்ணுதான். ஆனா எப்ப சொல்லியிருக்கிறார் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு? அவன் பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு சவுலை பார்த்து, நான் உன்னை தள்ளிட்டேன்பா, நான் உன்னை தள்ளி அந்த இடத்துல இன்னொரு ஆளை ராஜாவாக்கிட்டேன். ஆனா இன்னும் ராஜா பிறக்கவே இல்லை, இன்னும் ராஜா அதுக்கான ஆயத்தமே இல்லை, உருவாகவே இல்லை, பூமிக்கே வரல. இதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு தான் வரானே. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்பவே தள்ளி விட்டுட்டு பிறக்காத ஒருத்தரை ராஜாவாக்கணும் அப்படின்னா சவுலை ஏன் தள்ளுகிறார்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாசிச்ச வசனம் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வசனம் 13ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்தில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அவர்களோ தேவனுடைய வார்த்தையை தள்ளி அப்படின்னு. இங்க சவுல் என்ன செஞ்சான் வாசிங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப் போகிறதையும், குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும், பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணித் துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். இப்போ இவர் பலி செலுத்திட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுல் பலி செலுத்திட்டாரு, சாமுவேல் வரத்துக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ சாமுவேல் கேட்குறாரு, நீ என்னப்பா பண்ணிட்டா? இப்படி ஆசாரியன் தானே இந்த வேலையை செய்யணும், நீ ஏன் அர்ஜென்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்ச அப்படின்னும் போது சவுல் சொன்ன மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும். ராஜா ஏன் அந்த அபிஷேகத்தை இழக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக இவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைத்து கொண்டு வரப்பட்டவன். அந்த அபிஷேகம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, அவன் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக தேவ வார்த்தையை தள்ளிவிட்டவன். அதான் முக்கியம். ஒரு அதுக்கு பின்னாடியே வசனம் சொல்லும், நீர் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி புத்தியினமாய் செய்தீர், கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விட்டாச்சு. ஆனா இப்ப இவங்களுக்கு எது முக்கியம்? ஜனங்க முக்கியம், மக்கள் முக்கியம். பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகம் எங்கே நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார். ஆனால் இந்த அழைப்பை எது உங்களை மாற பண்ணும் தெரியுமா? மனுஷனை பிரியப்படுத்துகிறது, மனுஷனை திருப்திப்படுத்துவது. அந்த மனுஷன் என்பது யாரா வேணாலும் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பல நேரத்தில் அந்த மனுஷன் என்பது ஏதோ தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, அது கணவனாகவும் இருக்கும், மனைவியாகவும் இருக்கும், பிள்ளையாகவும் இருக்கும். அங்கதான் விஷயமே இருக்கு. நாம பல நேரத்தில் மற்றவங்க சொல்லும் போது அதை ரொம்ப கேஷுவலாக விட்டுருவோம். இப்போ எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. சபை நடத்துகிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால், எது எங்களுக்கு ஆசீர்வாதமோ அதுவே எங்களுக்கு வீழ்ச்சியாகவும் மாறும். எது ஆசீர்வாதம் கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் ஆசீர்வாதம். கர்த்தர் ஆத்துமாக்கள் தான் ஜனத்திரள், ராஜாவுக்கு மகிமை. கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறார். கேள், அப்பொழுது ஜாதிகளை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். இப்போ நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாங்கள் தேவ சித்தத்தை செய்யறதுனால உங்களை எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். பல நேரத்தில் ஊழியக்காரங்க சபை பண்ணுற விஷயம் என்னன்னா, ஜனங்களை திருப்திப்படுத்துதல். ஜனங்க போயிடுவாங்களே, ஜனங்க எங்களை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ஏற்றா மாதிரி. இப்போ நான் சொல்வேன், எந்த ஒரு ஸ்தாபனமும், எந்த ஒரு சபையும், எந்த ஒரு ஊழியமும் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிதான் அழைப்பு வந்துச்சு எல்லாருக்கும். அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு ஊழியம் எடுத்துக்கோங்க, நான் அப்போஸ்தலர் காலத்திலேருந்தே சொல்கிறேன். ஆனால் ஒரு பீரியடில் மனுஷனை திருப்திப்படுத்துகிறவர்களாக அது மாற தொடங்கும். அதுக்கு ஒரு பெரிய விஷயமே க்ரௌடு தான். ஒரு லிமிட்டட் க்ரௌடுக்கு மேலே போன பிறகு நாம் அவர்களை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். ஜனங்களுக்காக நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் கடைசியா? சரி, எல்லாரும் போகிறாங்க, இவங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சரி பரவாயில்ல, நம்மளும் மற்றவங்கள மாதிரி மாறிடுவோம், சத்தியத்தை விட்டு கொஞ்சம் வழி விலகுவோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். எப்போ ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை, ஒரு சுவிசேஷகன் ஜனங்களுக்காக மாறுகிறானோ அப்பொழுதே அவனை கர்த்தர் தள்ளிவிட தொடங்குகிறார். அப்பவே அபிஷேகம் போயிடுது. ஏன்? நீ 2 பேருக்கும் சரி, 20 பேருக்கும் சரி, 2000 பேருக்கும் சரி, 20000 பேருக்கும் சரி, எப்ப பேசும்பொழுதும் நீ கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளும்படிதான் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல. அதான் கலாத்தியர்கள் எழுதும்போது தெளிவா எழுதுறாரு, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இது சர்ச்சுடைய பிரச்சனை. ஜனங்களுக்காகவே ஊழியங்கள் இன்னைக்கு தேவ சித்தத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது. நிறைய ஊழியம் இப்படிதான் போகுது. கர்த்தர் ஏன் தள்ளினார் சவுலை? ஜனங்களை பார்க்கிறவன். அடுத்த சம்பவத்தில் அவன் என்ன செய்வான் பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க. 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போ கூட அவன் யாருக்கு பயப்படுறான்?
நான் ஏன் பாவம் செஞ்சேன்னா, நான் ஏன் மீறுதல் இல்லை, ஜனங்களுக்கு பயந்து. ஜனங்க ஜனங்க ஜனங்கனே அடிச்சுக்கிறான் பாருங்க அவன். இன்னைக்கு ஒரு குரூப் இப்படி தான் இருக்கு. ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான். ஆண்டவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜனங்களுக்கு கொடுக்குறது யார் தான்? ஆண்டவர் தான். ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தரை தேடுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுவதற்கு அது தடையாக மாறக்கூடாது. இன்னைக்கு நாம எல்லாத்தையும் வந்துடுறோம், ஆசீர்வாதம் வந்துடுது. ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, ஒரு வியாபாரம் எடுத்துக்கோங்க. கர்த்தர்கிட்ட போய் கேட்குறோம், கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த வியாபாரத்துக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை தலைவராக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் போய் பாருங்க, நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம், ஒரு கடை வச்சுருந்தோம். அந்த கடை வந்து சண்டே தான் நல்ல வியாபாரம் நடக்கும், பயங்கரமாக வியாபாரம் நடக்கும் சண்டே காலையில். அப்போது ஆராதனைக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலத்துக்கு தான் போவேன், காலையில் போக மாட்டேன். ஏன்னா பிஸ்னஸ். ஒரு நாள் ஆவியானவர் என்ன கேட்டார், போயிட்டு இருக்கும்போது, இப்போது உனக்கு என்னை விட இந்த வியாபாரம் பெருசாக போச்சு, இந்த பணம் பெருசாக போச்சு, நீ வந்து ஆராதனையை போக மாட்டேங்கிற அப்படின்னு. அப்போ நான் போய் எங்கள் வீட்டில் சொன்னேன், நான் இனிமேட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு தான் போகிறேன், கடைக்கு வரமாட்டேன், எனக்கு ஆராதனை போகணும், ஆவியானவர் உணர்த்துறாருன்னு எல்லாரும் திட்டினாங்க. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இல்லை இல்லை இதோட உன் கதை முடியுது, உன் வியாபாரம் நஷ்டத்தில் போயிடும், நீ இல்லாட்டி எப்படி வியாபாரம் நடக்கும், நீ அதோட அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவ. எல்லாம் அவங்க சொன்னது எல்லாம் ப்ராக்டிக்கலி கரெக்ட், அவங்க சொன்னது தப்பே கிடையாது, அவங்க சொன்னது ப்ராக்டிக்கலி சரி. நம்ம அங்கே இருக்கணும், ஓனர் இருக்கணும்ல, இருந்தால் தானே கரெக்டாக நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், விட்டுட்டு நீ வந்து எங்கே வரணும், ஆராதனைக்கு வரணும். ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன், சரி பார்த்துருவோம். இனிமேட்டு எல்லாம் 2-3 பேர் என்ன சொன்னாங்க, எங்கள் அம்மா உட்பட. ஆனாலும் விட்டாச்சு, விட்டுட்டு நேராக ஆலயத்துக்கு போயாச்சு. கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் உடனே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொல்லலை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. 2-3 தடவை ஆராதனைக்கு போயிட்டு வரும்போது திட்டுவாங்க, நீ இருந்துருந்துனா இன்னும் கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸ் வந்திருக்கும், கொஞ்சம் வேலை பார்த்துருக்கலாம், கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கலாம், பொருள் வாங்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு, உன்னால தான் இவோ அப்படின்னு திட்டுவாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, கேட்டுகிட்டு தான் இருப்பேன். கொஞ்ச நாள் ஆச்சு, வியாபாரம் நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இல்லாமையே. அதற்கு பிறகு எனக்கு இதில் என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொன்னார், அதை விட்டுட்டு இதுக்கு வந்தோம். கர்த்தர் முழு நேர பணிக்கு கொண்டு வந்துட்டார், அதில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொண்டாந்துட்டாரு. வியாபாரமும் நடந்துச்சு, அவங்க பார்த்துக்கிட்டாங்க. கர்த்தர் என்னையும் ஊழியக்காரனை மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டார். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பல நேரங்களில் எது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதமோ அதில் தான் சோதனையும் இருக்கும். அந்த சோதனையை அந்த இடத்துல விடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதை விட தயாராக இல்லாவிட்டால் அதுவே உங்களை தள்ளுவதற்கு காரணமாகவும் மாறும். இப்போ ஒரு பணக்கார வாலிபன் வந்தான் இயேசுகிட்ட. அவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன், சின்ன வயசுலேருந்து பர்ஃபெக்ட் பர்சன், அவன் பணக்காரன். அப்போ இந்த பணம் முழுக்க அவனுக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தனால தான் இவ்வளோ பணம். ஏன்னா அவன் தசமா காணிக்கலாம் கரெக்டாக சேர்த்துருக்கான் நியாயப்பிரமாணத்தின் படி. அவனே சொல்கிறான், மார்க்கில் வரும், அவனை பார்த்து கர்த்தர் அன்பு கூர்ந்துன்னு இருக்கும். கர்த்தர் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அவனுடைய உண்மைத்தன்மையை கர்த்தர் பார்க்குறாரு. நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கான். அதே மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இவைகளை விட்டு விடு. இதெல்லாம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அவர் தான் சொல்கிறாரு, அவைகளை விட்டு விடு. அதான் அவனுக்கு டெஸ்ட்டு. எதை உனக்கு நான் கொடுத்தேனோ, எதை உனக்கு ஆசீர்வாதம் நீ நினைக்கிறியோ, நான் விட சொல்லும் போது அதை விடணும். ஆபிரகாமுக்கு பையனை கொடுத்தது யாரு? ஈசாக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். 22 அதிகாரம் சொல்லுது, உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ எனக்காக தருவாயா? அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லும், கர்த்தர் அவனை சோதித்தார். எந்த பையன் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்டானோ அதே ஆசீர்வாதத்துக்கு தான் சோதனையும் இருக்கு. எதை வாங்குவதற்கு நீ தயாராக இருக்கிறையோ, கர்த்தர் கேட்டால் அதை கொடுப்பதற்கும் நீ தயாராக இருக்கணும். இன்னைக்கு வாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு. சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கும் போது வாங்கிக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கு, ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தர் சவுலை தள்ளினார். தள்ளிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். என்னடா செய்வான்? எல்லாம் செய்வான். அவன் என்ன சொன்னாலும் செய்வான். வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க சொன்னா என்ன செய்வான்? செய்வான். ராஜாவா இருக்க சொன்னா என்ன செய்வான்? செய்வான். திடீர்னு அப்சலோமு கிட்ட பயந்து ஓட சொன்னா என்ன செய்வான்? எதை வேணா செய்வான், என்ன மட்டும் விட மாட்டான். எதை காரணம் கொண்டோ என்ன மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான், எல்லாவற்றையும் செய்வான், என்ன மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி ஒருத்தன் தான் எனக்கு வேணுங்கிறார் கர்த்தர். நாம எப்பவுமே ஒண்ணுமில்லாத போது கர்த்தர்கிட்ட உண்மையா தேடுறோம். ஆசீர்வாதம் வந்த போது அந்த ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் கர்த்தர் டபுள் மடங்கா மாத்துறதுக்கு வேற ஒன்று சொல்லுவார், ஆனால் நம்மளால அதை செய்ய முடியாது. இதுதான் ராஜ அபிஷேகம் அவனை விட்டு போனதுக்கு காரணம். அவனை தள்ளி விட்டுட்டு கர்த்தர் யாரை ராஜாவை கொண்டாந்துட்டாரு? தாவீதை கொண்டாந்துட்டாரு. இவனை எதுக்கு கொண்டாந்தார் தெரியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான். உங்களுக்கு இப்போ சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மை. கர்த்தர் உன்னை விட சொல்றாருன்னா திருப்பி அதை விட கீழ் நிலைமைக்கு கொண்டு போறதுக்காக விட சொல்ல மாட்டாரு, அதை விட மேல் நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் அதை விட சொல்லுவார். ஒரு தடவை நாம என்ன செய்வோம்னா, இருக்கிறத டபுள் ஆக்கிக்கிட்டே போவோம்ல. இருக்கிறத என்ன செய்வோம்? டபுள் ஆகும். 2 4 ஆகும், 4 8 ஆகும்ல. கர்த்தர் என்ன செய்வார்? சில நேரத்தில்னா 2 ஆக்கிடுவாரு, திருப்பி 0 ஆக்குவார். ஐயோ என்ன 0 ஆக்கிட்டாரு? 4 ஆக்க போறாரு. 4 ஆக்கிறதுக்கு 0 ஆக்குவார்.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பக்கம் டெல்லிக்கு போயிட்டீங்க, கர்த்தர் உங்களை இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகணும். திருப்பி டெல்லியிலேருந்து எந்த வழியாக தான் வரணும்? நீங்கள் திருப்பி ரிவர்ஸில் வரணும். ரிவர்ஸில் வந்தால் தான் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும். இப்போ நீங்கள் ஐயோ நம்ம டெல்லிக்கு முன்னேறிட்டோம், இனி நம்ம முன்னேறிட்டு இப்படியே நார்வே தான் போவோம், நான் கீழ் நோக்கி போக மாட்டேன்னா ஆசீர்வாதம் வராது. சில நேரத்தில் கர்த்தர் பின்னாடி வர சொல்லுவார், 0 ஆக்குவார். எதுக்குன்னா உன்னை அடுத்த 4 மடங்காய் உயர்த்துவதற்கு, திருப்பி 8 மடங்காய் உயர்த்துவதற்கு. ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சபிக்கிற தேவனே கிடையாது. மேலே உட்கார்ந்துருக்கிறவனை பிடிச்சி தம்முடைய பிள்ளைகளை கீழே தள்ளுகிற தேவனே கிடையாது. அவர் மென்மேலும் உயர்த்துகிறதான தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எதை சொன்னாலும் சரி ஆண்டவரே இதை விடுபா, விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் 2 போட்டு மீனை விட, ஆண்டவரே நீங்கள் தானே கொடுத்தீங்க, நான் தான் கொடுத்தேன், இப்போ நான் தான் சொல்கிறேன் விட்டுறேன். சரி ஆண்டவரை விட்டுட்டேன். அவன் ஒரு கேள்வி கேட்கல, ஆண்டவரை 1 விட்டுட்டு 1 வச்சுக்கிட்டுமா, அதுவும் கேட்குறேன், விட்டுரு. ஏன்? இனி நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற போகிறேன். இனி பிடிக்கிறது 2 போட்டு, இந்த 2 போட்டை விடு, உலகம் முழுக்க உன்னை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். கர்த்தர் அதான் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். அபிஷேகம் உங்க மேல் தங்கியிருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது, இது ஒரு வகையில் அபிஷேகம் சவுலை விட்டு யாருக்கிட்ட போயிருச்சு? தாவீது கிட்ட போயிருச்சு. 2வது வாசிங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகொலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக. ஏன்? நல்லதானே போயிட்டு இருக்கு. சரி, இதோட இந்த இதை முடிச்சு எலிசாவை அபிஷேகம் பண்ணதோட எலியாவோட வேலை முடிஞ்சிருச்சு. அந்த செகண்ட் மேலே போறாருன்னா இல்லை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எலியா இங்கே தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆகாப்பு நாபாத் விஷயத்தில் வந்து பேசுகிறார் ஆண்டவர். ஆகாப்புக்கிட்டையும் ஏசபேல்கிட்டையும் எலியாவை கொண்டு தான் பேசுகிறார். அதுக்கு பிறகு அகசியா விஷயத்திலையும் எலியாவை கொண்டு தான் பேசுகிறார். எலியா உடனே இமிடியேட்டாக வேலையை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு கிளம்பல, எடுத்துக்கொள்ளப்படலை. எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில். இந்த சம்பவம் நடக்குது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆகாப் மரிக்கிற வரைக்கும் யார் இருக்கிறா? எலியா இருக்கிறாரு. ஆனா நல்ல விஷயத்தை பாருங்க, இந்த 19க்கு பிறகு வேற தீர்க்கதரிசிகள் உள்ள வந்துடுறாங்க. வேற ஒரே 2 சம்பவம் தான். அதுக்கப்புறம் எலியா ஒன்று நாபாத் விஷயத்துல ஆகாபோடையும் ஏசபேலோடையும் பேசுறாரு, 2வது அகசியா விஷயத்துல. மற்றபடி நடுவில் பார்த்தீங்கன்னா வேற தீர்க்கதரிசி உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவன் ப்ராபசி பேசிக்கிட்டு இருக்கிறான் பெனதாத் விஷயத்துல எல்லாத்துலயும். ஏன் திடீரென்று எலியாவின் ஊழியம் எலிசாவுக்கு கொடுக்கப்பட சொன்னது? ஊழியம் முடிஞ்சதுனால சொல்லப்பட்டதா? அப்படின்னா ஊழியம் இன்னும் முடியல. அதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லைப்பா நீ உன் ஸ்தானத்தில் போய் என்ன பண்ணிடு, எலிசாவை அபிஷேகம் பண்ணிடு. வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். ஊழியம் படுத்துருச்சு. ஊழியம் என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொன்னாரு, இல்லை நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ நடக்க வேண்டிய ஆளு. இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? ஊழியம் படுத்துருச்சு, சூரச்செடிக்கு கீழே போய் படுத்தாச்சு. ரீசன் என்ன? அவருக்கு ஊழியத்தில் வரக்கூடியதான பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருது. நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க? உங்க தலையை எடுத்துருவாங்கன்னு ஏசபேல் சொல்லிட்டாங்க. நாளை இந்நேரம் அப்படிதான் நம்ம சொல்லிச்சு, இந்நேரத்தில் உன் தலை, அவ்வளோதான் வேலை முடிச்சு. 24 ஹவர்ஸில் உன் தலையை எடுத்துருவாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இவர் எவ்வளோ நேரம் பிரயாணம் பண்ணார்? அடுத்து 1 நாள் பிரயாணம் பண்ணி 1 நாள் முடிஞ்சிச்சா இல்லையா? அந்த அம்மா சொன்னது எத்தனை நாள்? 1 நாள் தானே, 24 ஹவர்ஸ் தானே. இப்போ இவர் எவ்வளோ பிரயாணம் பண்ணார்? 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லை? தலை இருக்குதானே? இன்னும் தலை போல இல்லை. அந்த அம்மா சொன்னது நாளைக்கு இந்நேரம் நடக்காட்டி தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கடவர்கள். அப்போ அந்த அம்மாவுடைய வார்த்தை நிறைவேறவில்லை. இவர் 1 நாள் பிரயாணம் பண்ணிட்டாரு, தலை இன்னும் இருக்கு. இப்போ இவர் சொல்றாரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். ஊழியத்தில் பிரச்சனை வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரும். எங்க நீங்க ஓட வேண்டியவங்க படுத்தீங்களோ அங்கே உங்கள் ஊழியம் வேறு ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும். ஏங்க பிரச்சனை வந்தா அப்புறம் பிரச்சனையில் ஓடிட்டே இருக்கணும். பல நேரத்தில் போராட்டம் ஓட்டத்தை முடிக்க விடாமல் செய்கிறது, நடுவில் படுக்க வச்சிருது. போராட்டம் வரத்தான் செய்யும். போராட்டம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பேருக்கு உபதேசம் என்னன்னா, இந்த செழிப்பின் உபதேசக்காரன் அப்புறம் இந்த கிரேஸ் டாக்டரின் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைங்கிறாங்க. ஆனால் அவங்களும் பிரச்சனை போராட்டத்தில் தான் இருக்காங்க. பிரசங்கத்துக்காக அப்படி சொல்றாங்க. ஏன்னா அவங்களே அந்த பிரச்சனை போராட்டத்தில் வந்தவங்க தான். இன்னைக்கு கர்த்தர் அவங்களை உயர்த்தி வச்சது காரணமே ஒரு காலத்தில் அவங்க மிகப்பெரிய போராட்டத்தில் கஷ்டத்தில் உண்மையா இருந்து ஆண்டவருக்காக எழும்பினவங்க. இப்போ இவங்க சொல்றாங்க பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. போராட்டம் உண்டு.
நான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம், ஊழியக்காரோட உட்காந்து சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது இந்த யாக்கோபை பற்றி பேசும்போது உண்மையிலேயே நம்மெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல, அவன் பாட்டுன்னு சும்மா தான் இருந்தான். அவங்க அண்ணன் வந்தான், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னா. இவன் என்ன கேட்டானா, அண்ணனுக்கே எல்லாமே டபுள் மடங்காக கொடுக்குறாங்களே வீட்டில், ஏன்னா அவன் ஃபஸ்ட் பார்ன், முதல் பேர் வைக்கும் போதே அப்படி 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, எல்லாமே 2 மடங்கு. ஃபஸ்ட் பார்ன்னா யூதரில் வந்து டபுள் மடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு ஒரு ஆசை, இதே மாதிரி நமக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, கேட்டு பார்க்குறான். ஒரு ஆஃபர், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு தருவியா? அவன் கொடுத்துட்டான். வாங்கினது இவன் கேட்டால் அவன் கொடுத்தான். அதில் இவனுக்கு அவன் மேலே என்ன வந்துருச்சு? கோவம் வந்துருச்சு. சரி, வீட்டில் சும்மா இருக்க அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, போய் உங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா. இவன் சொன்னால் நல்லது தான், ஆனால் சபிச்சார்னா கதை மாறி போயிடும், நமக்கு வேணான்னு அந்த மாதிரி சொல்லிச்சு. வர்ற சாபத்தை நான் வாங்கிக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும் போன்னுச்சு. அவனும் பாருங்கள், நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம், ஆட்டுத்தோல் போத்தி கொண்டு நின்னான்னு. அவங்க அப்போ மோசமான ஆள் போல் ஃபஸ்ட்டு தடவி பார்க்குறான், கிட்ட கூப்பிட்றான், மோந்து பார்க்குறான். இப்படிலாம் எந்த அப்பாவும் நம்மளை செஞ்சுருக்காரா? ஒரு அப்பா செஞ்சுருக்காரு நம்மள. குரலோ யாக்கோபின் குரலாக இருக்கே, கொஞ்சம் கிட்டவாங்கிறாரு. தடவி பார்த்தா முடி, அப்பயாவது விட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு. இவ்வளோத்தையும் பண்ணி இதை அவர் செஞ்சாருன்னு இருக்கு. இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பக்குன்னு இருக்கும். எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோ. அந்த ஆள் சபிச்சா சாபமாக போயிடும். ஆசீர்வாதம், சபிச்சா சாபம். தெரிஞ்சு போச்சு, தொலைஞ்சோம். சரின்னு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டான். வாங்கி வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓடிரு ஊரை விட்டுன்றாங்க. என்ன ஆச்சு? உங்கள் அண்ணன் உன் மேலே செம்ம வெறுப்பில் இருக்கான், கண்டுபிடிச்சா உன்னை கொன்னுடுவாங்க. இப்போ அவன் நியாயம் வந்தால் நம்மளை கேட்கணும், நான் பண்ணு சும்மா தானே வீட்டில் இருந்தேன், நீயா போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஊரை விட்டு ஓட சொல்கிறியா, இதுதான் நியாயம், சரின்ட்டு ஓட்டிட்டான். அவனும் அங்கே போனால் அவனுக்கு நல்ல மாமனார், அருமையான மாமனார். லாபான பாருங்க, சம்பளத்தை மாற்றி விட்டானா. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் 20 வருஷம் வேலை செஞ்சு கிளம்பி வந்தால் அவன் துரத்திட்டு வரான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாக்கோபு எவ்வளவு பயந்துருந்தா கர்த்தர் லாபான்கிட்ட போய் பேசுவார். லாபான்கிட்ட போய் சொல்கிறாரு, அவங்ககிட்ட எதுவும் பண்ணிடாத, அவன் மேலே கையை போடக்கூடாது அப்படின்னா இவன் மேலே அவர் எவ்வளோ பாசம் இருக்கு பாருங்க. சரி, நீ அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தால் யோர்தானுக்கு ஏசா வரான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. நாளைக்கு காலையில் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. அப்புறம் லேயாலு ராகெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்திக்கிறான். எவ்வளோ பிளான் பண்ணுறான் பாருங்க. அவன் நிம்மதியாக இருந்தானா பார்த்தீங்களா? ஆனால் இங்கே ஆண்டவர் நைட்டெல்லாம் உட்காந்து பேசுகிறார் அவங்ககிட்ட. ஒன்றும் கவலைப்படாதரா, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். காலையில் விடிய போது இவரு போர் அடிச்சு போச்சு இவருக்கு. சரி நான் போகிறேன், அதெல்லாம் போகக்கூடாது. எவ்வளோ பயம் பாருங்க அவன் வாழ்நாளெல்லாம். சரி, இதை கிராஸ் பண்ணி ஏசாவை அமுச்சு விட்டு வந்தா அங்கே இவனுக்கு 2 பேரும் சிமியோனும் லேவியும் போய் இன்னொரு குடும்பத்தில் போய் பிரச்சனை, ஊரில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானுங்க 2 பயலுகளும். அவன் அங்கே பயந்து வேற ஊருக்கு ஓடுறான் சாவர வரைக்கும். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நல்லா இருக்கு, பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்த்தா யோசேப்பை காணோம். சரி யோசேப்பை தான் காணோம், பென்யமீனாவது இருக்கான்னு பார்த்தா அவனையும் காணோம். அவன் சொல்றான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். வாழ்க்கையில் நிம்மதியா இல்லாத ஒரு ஆளு. நமக்கு பாருங்க, யாக்கோபோட கம்பேர் பண்ணோம்னா நம்மளாம் ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தரோட பெரிய கிருபை. கர்த்தர் 99% ஆசீர்வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் ஒரு 2% பிரச்சனை இருக்குதா செய்யும். நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கறி சாப்பிடும் போது இந்த மட்டன் ஸ்டாலில் கறி வாங்கும் போது சொல்லுவாங்க 2 எலும்பு போடுங்கம்பாங்க. ஏன்னா அந்த எலும்போட சாப்பிட்டா தான் கறி எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்கும் போதே போன்லெஸ் தான். கேட்கும் போது என்ன கேட்குறான், போன்லெஸ் தான். ஏன்னா இப்போ அவனுக்கு எலும்பு பிடிக்கல. அதே மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது. குடும்பம்னா பிரச்சனை இருக்கு தான் செய்யும். எதுக்கு சொல்கிறேன், சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், வேண்டாம் போதும் கத்தாவே. ஆண்டவர் பார்க்குறாரு, எலியா கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, ஏன் எலியா சொன்ன உடனே கர்த்தர் போதும்னு போதும்ட்டார். எலியா போதும்னு என்ன பண்ணிட்டாரு, சரி போதும் நீ இதை எடுத்து என்ன செஞ்சிரு, எலிசா கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டாரு. எதனால? நாங்கள் அவன் சும்மா தானங்க சொன்னா, சும்மா சொன்னதுக்கு இப்படி செய்யலாமா? இல்லை, அவன் சும்மா சொல்லியிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டார். எலியா கிட்ட ஒரு பவர் உண்டு. வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நான் சொன்னா கர்த்தர் கேட்பார். எலியாவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. எலியா சொன்னா கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பாரு. அவன் சொன்னா அவர் கேட்பார். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. இது கர்த்தர் சொல்லல. யார் சொல்லல? கர்த்தர் சொல்லல, எலியா தான் சொல்றான். என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது. அது எலியா தான் சொன்னா, கர்த்தர் சொல்லலைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, யாக்கோபின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஏன் ஜெபம் பண்ணும்? சொன்னது அவன். கர்த்தர் சொல்லியிருந்தா இவன் என்ன பண்ண வேண்டியதில்லை, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னது கர்த்தர் அவர் நிறைவேற்றி போயிடுவார். இது சொன்னது நானு.
ஸோ என்னுடைய பிரேயர் என்ன ஆகணும்? நான் சொன்ன வார்த்தை என்ன ஆகணும்? நடக்கணும். ஸோ இவன் பிரேயர் பண்றான், 3.5 வருஷம் ஜெபம் பண்றான். ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, உன் வாக்கின்படி நான் செய்யறேன்ப்பா, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். அதுதான் எலியாவின் வார்த்தை. இப்போ அதே எலியா அதே வாயால சொல்றான், மழை பெய்யாதுன்னு சொன்ன அதே எலியா அக்கினி இறங்கும்னு சொன்னா என்ன இறங்கும்? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அக்கினி இறங்கணும்னு என்ன செஞ்சுச்சு? அக்கினி இறங்குச்சு. அவன் சொன்னா கர்த்தர் கேட்பாரு. மழை பெய்யாதுன்னா பெய்யாது, நெருப்பு வரும்னா வரும், நான் போதும்னா போதும். ஏன்? அவன் தான் சொல்லிட்டான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிற பிசாசங்க நிற்பான். பழைய ஏற்பாட்டிலையும் யோசுவா அவன் குற்றப்படுத்தினான்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்படி நிற்கும் போது எலியாவே சொல்றாரு, போதும் கர்த்தாவே, நான் சாகுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிசாசு சொல்லுவான், அவனே போதுங்கிறான். ஏன்? அவன் சொன்னா தான் நீங்க கேட்பீங்கல்ல. ஒரு சத்ரு பக்கத்தில் நின்றுகிட்டே இருக்கான். பல நேரத்தில் நம்மளோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தால் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்தணும் நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க பேசுற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார்னு அர்த்தம். நான் சொல்றது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன், தீர்க்க தரிசியா இருக்கிறவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார். ஜீவனும் மரணமும் எங்க இருக்கு? நாவின் கீழே இருக்கு. பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும். பிள்ளைகள் அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், உருப்படாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, ஒருவேளை நீங்கள் தீர்க்க தரிசியா இருந்து உங்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறவரா இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது பலிக்கும் பாருங்க. நாளைக்கு அது நல்லா இல்லைனா யார் கஷ்டப்பட போகிறது? நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். நம்ம தான் எப்போவுமே வார்த்தையை கேர்ஃபுல்லாக. நான் சில ஆட்கள் அலப்பிட்டு தெரியும், எப்போ பார்த்தாலும் சபிக்கும். அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம், அது நடக்காது. ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, உனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த சாபமும் என்ன செய்யாது? பலிக்காது. நான் சொல்கிறது தீர்க்கதரிசி, கர்த்தரோடு கூட நடக்கிறவங்க, முகமுகமாக தரிசிக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஆட்கள், சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசியாக தான் இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தரோடு கூட தீர்க்க தரிசனம் பேசும், சர்வசாதாரணமாக கர்த்தரை பற்றி பேசும். அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற காரியத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஆண்டவர்கிட்ட பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும். பல நேரங்களில் உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு போவதற்கு நீங்கள் தான் என்னவா இருக்கிறீங்க? காரணமாக இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் விசுவாசி வாயிலிருந்து சாபமான வார்த்தையை விரும்பவில்லை. இப்போ ஒரு ஊருக்குள்ளே போகிறார் இயேசு. போகும்போது அந்த ஊர் ஜனங்க அவரை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இயேசுக்கிட்ட சீஷர் வந்து சொல்கிறாங்க, இந்த ஜனங்களை அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க? கொன்று போடுங்க அப்படின்னு. உடனே இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா? எதுக்கு இப்போ அக்கினி இறக்கணும்? நம்ம வந்தது ஆசீர்வதிக்கத்தானே ஒழிய சபிக்கிறதுக்கு இல்லை. பல நேரங்களிலே நமக்கு விரோதமாக காரியங்கள் வரும், ஏசபேல்கள் வரும், ஆகாபுகள் வருவார்கள், உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லுவாங்க, விரோதமாக பேசுவாங்க. ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து சாபத்தீடான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்கன்றேன் நான். அவங்கள என்ன பண்ணணுங்கிறத ஆண்டவர் பார்த்துப்பார். அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டார். இவர் அவங்களுக்காக தான் வந்திருக்கிறார். ஆனால் அதே ஜனங்க இவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இவர் பிதாவை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவ்வளோதான். நம்ம வாயின் வார்த்தை. இப்போ நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறதுனால, இன்னொருத்தரை சாபமாக பேசாமல் இருக்கிறதுனால, ஏன் ஒரு சிலர் உங்களை பேசும்போது நீங்கள் அமைதியாய் போகிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கத்தான் படுவீர்களை ஒழிய ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டீர்கள், குறைவுபடாது. ஒரு நாளும் கர்த்தர் அதனை உங்களுக்கு விட போகிறது இல்லை. அமைதியாக போயிருங்க. பேசுகிறவன் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேணாம். சாபமான வார்த்தை, மரணத்துக்கு எதுவான வார்த்தை வேண்டாம். அது நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணியிருக்கிறார். உடனே இப்படி போயிடாதீங்க, அப்போ நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் போல கர்த்தர் இன்னைக்கு பணத்தை கொட்டுவார், அதெல்லாம் கொட்ட மாட்டார். உடனே அங்கே போயிடறான் ஒரு குரூப், செழிப்பின் உபதேசத்துக்கு அந்த பக்கம் போயிடறான். நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், ப்ளூ கலர்ல BMW வாசல்ல கேளுங்கிறான், அது வராது. உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார், அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு. நம்ம பேசுகிற ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகத்தான் இருக்கணும், பாசிட்டிவாகத்தான் இருக்கணும். ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாது, சாபமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். அது சில நேரத்தில் என்ன செய்யணும், உங்களுக்கே என்ன ஆயிடுது. இப்போ அவன் சொன்னா, போதும் கர்த்தாவே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு மினிஸ்ட்ரியும் கர்த்தர் கொடுக்கவே இல்லை, ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுக்கல. இப்போ ஆகாபு கிட்ட போய் பேசினானே, அது கூட அவன் தான் போய் பேசினான். அப்போ அவன் கேட்பான், ஆகாபு கண்டுபிடித்தாயோ அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் பாருங்க, வேற வேற தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. கடைசியாக எலிசா கிட்ட ஒப்படைச்சிட்டான். இவன் ஏறி பரமேறி போயிட்டான். மினிஸ்ட்ரி அந்த சூரச் செடியோடு கூட அந்த அக்கினி இறங்குறது, மழை பெய்ய, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. பல நேரத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை, ஆசீர்வாதத்தை, வியாபாரத்தை, எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நெகட்டிவாக பேசி அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு நடக்காது, நான் எப்பவும் சொல்லுவேன். அதை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லட்டும், நீ அவ்வளோதான். அதுவும் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து இன்னொருத்தர், அது யாரை வேணா இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காராக இருக்கட்டும், அம்மாவை கூட அப்பாவை கூட இருக்கட்டும், சாபமாக சொன்னால் அது பலிக்காது. ஏன்? கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஒருத்தனை இன்னொருத்தர் சபிக்கவே முடியாது. உங்கள் அபிஷேகத்தை நீங்களே கனவீனப்படுத்த மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கனவீனப்படுத்த முடியாது. பழைய ஏற்பாட்டில் நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குது, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேலையை விட்டு வந்த உடனே ஆசீர்வதிச்ச உடனே நோவா சொல்கிறாரு,
காம் வந்து நிர்வாணத்தை பார்த்து வெளியே போய் சொல்லிட்டான். இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ என்ன நம்ம இளைய பையன் இப்படி செஞ்சுட்டானே, எழுந்திருச்சு யாரை சபிக்கணும்? பையன் தானே சபிக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது, நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து தன் இளைய குமாரன் காம் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். பையனை சபிக்கல, யாரை சபிச்சிட்டான்? பேர பையனை சபிச்சிட்டான். காரணம் என்ன? அவனுக்கு நல்லா தெரியும், பையனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சவனை என்னதான் மனுஷன் சபிச்சாலும், யார்? நோவா நீதிமான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், இந்த ஜலப்பிரளயத்தில் சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரன், அவன் சபிச்சாலும் நிற்காது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஐயோ இப்படி திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் வேற யாரும் உங்களை சபிக்கவே முடியாது. கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் தான் பெருசு, மனுஷன் விடுகிற சாபம் சின்னது. ஆனா உங்க அபிஷேகத்தை நீங்க கனவீனப்படுத்த முடியும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே கர்த்தர் போக வேணான்னு சொன்னார். அங்கே போயிட்டேன். நான் போன போது அங்கே சில கனவீனமான காரியங்கள் நடந்துருச்சு. நடந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இவங்க இப்படி பேசுகிறாங்க, ஒரு ஊழியக்காரன் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. உடனே ஆண்டவர் கேட்டார், நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேனே. ஃபஸ்ட்டே கர்த்தர் உணர்த்தினார் போவேனான்னு. நான் அதை தாண்டி தான் போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேனே, இங்கே வந்தால் உன் அபிஷேகம் கனவீனப்படும்னு எனக்கு தெரியும். அன்னையோட ஒரு தீர்மானம் பண்ணேன், என் அபிஷேகத்துக்கு முதல்ல நான் மரியாதை கொடுக்கணும். எனக்கு ஒரு கணம் இருக்குது, கர்த்தர் நம்ம அத்தனை பேருக்கு அந்த கணம் இருக்குது. ஏன்னா அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியருமா அழைச்சிருக்கிறாரு. பல நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் கனப்படுத்த தான் விரும்புகிறார், கனவீனப்படுத்த விரும்பல. அந்த கனவீனப்படுத்துகிற இடத்துக்கு போக வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? என் அபிஷேகத்தை முதலில் நான் கனப்படுத்த வேண்டும். எனக்குரிய ராஜ்ய அபிஷேகம் ஒன்று இருக்கு, எனக்கு ஒரு ஆசாரித்துவம் இருக்கு. அதை நான் அபிஷேகத்தை நான் கனப்படுத்தாமல் அதுக்கப்புறம் மற்றவன் கனப்படுத்தணும் எதிர்பார்க்கிறது தப்பு. நான் கனப்படுத்தினா கர்த்தர் அதை அடுத்தவனையும் கனப்படுத்துகிற வரை வைப்பார். பல நேரங்களில் என்னுடைய அபிஷேகம் தொலைந்து போவதற்கு நானே காரணமாய் மாறிவிடுகிறேன். என் வாயின் வார்த்தைகள், என்னுடைய சுபாவங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் என் அபிஷேகத்தை கனவீனப்படுத்து. கடைசியில் கர்த்தர் சொல்லிட்டாரு, எடுத்து எங்கே கொடுத்துரு, எலிசாட்ட கொடுத்துரு, அவன் பார்த்துப்பான்ட்டார். இந்த 2 அபிஷேகம், ராஜ அபிஷேகமும் ஆசாரிய அபிஷேகமும் ஏன் அவர்களை விட்டு தள்ளி இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், இன்னொருத்தன் தன்னுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தாதவன். அதனுடைய விளைவு அந்த 2ம் வேறொருத்தருக்கும் மாறி போய்விட்டது. ஆனால் ஒரே வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். இது நம்ம கையிலிருந்தும் இன்னொரு இடத்துக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வாசிங்க, ரோமர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்கள், முடிக்கலாம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. நிலைத்திராது, அவங்க ஒழுங்கா ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. அவிசுவாசத்தில் நிலைத்திராதுன்னா என்ன? விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவங்கள மறுபடி வரணும்னா உன்னை தள்ளிடுவார்னு அர்த்தம். அவங்கள தள்ளிட்டு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவன் திருப்பி ஒழுங்காயிட்டான், நாம ஒழுங்கா இல்லைன்னா அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தாட்டி நம்மை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப எங்கிட்ட கொடுக்கப்பட்டதை என்ன செய்யணும்? அவர் வருமளவும் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சிமனா சபையை பார்த்து, நீ வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவகிரீடத்தை தருவேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாக இந்த அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் அதற்கு பாத்திரவான்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் தேவனை அறியாத புறஜாதி ஜனங்களாக இருந்தார்கள். இந்த வாக்குத்தத்தங்களும் தேவ ஆராதனைகளும் எல்லாம், நீதி எல்லாமே மூத்த சகோதரராக இஸ்ரவேலுக்கு உரியதே. அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ஒலிவ மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டது. அதில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறார். ஒலிவ மரம் என்பது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அடையாளம். அந்த அபிஷேகம் பெற்ற அந்த வேருக்குள்ள உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நீங்கள் நானும் அதை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த செய்தியில் ஆண்டவர் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறது, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ஒரு நாளும் இழந்து போயிடாதீங்க. அசட்டையா பணத்துக்காக சின்ன சின்ன காசில் பாவம் செஞ்சு ஏமாற்றி திருடி அதெல்லாம் உங்கள் அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. அது உங்களுக்குரியது, கர்த்தர் உங்களுக்காக கொடுத்தது. இஸ்ரவேலர்கள் இழந்த மாதிரி நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தரை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். இப்போ அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறோம். இதை முடிவு பரியந்தம் பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார், பாதுகாத்துக்கொள்ள விரும்புகிறார். அந்த அபிஷேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க, இதை இழந்து போகாதபடிக்கு, தொலைத்து போகாதபடிக்கு
முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த ராஜ அபிஷேகத்தை, ஆசாரியத்துவத்த அபிஷேகத்தை, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற அபிஷேகத்தை நாங்கள் ஒரு நாளும் இழந்து விடாதபடி அதை பத்திரமாய் பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உலகத்தினுடைய எந்த ஒரு காரியங்களுக்காக சவுல் ஆண்டவரே ஜனங்களுக்காக அதை இழந்து போனது போல நாங்களும் ஜனங்களுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு, நாங்கள் விரும்புகிறவர்களுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் நேசிக்கிறவர்களுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு, நாங்கள் முடிவு பரியந்தம் அந்த அபிஷேகத்தை பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில், டிப்ரெஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில் போதும் இந்த ஊழியம், போதும் இந்த அபிஷேகம், அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ளேருந்து வராதபடிக்கு, என்ன நடந்தாலும் சரி நல்ல போராட்டத்தை நான் போராடுவேன், ஓட்டத்தை முடிப்பேன் என்கிற வைராகியத்தோடு கூட ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்கள் தான் விசுவாசத்தை துவக்கினவர், நீங்கள் விசுவாசத்தை முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். வழி நடத்தும், ஆசீர்வதியும், மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.